தமிழர்களாகிய நாம் வெட்கம், மானம், சூடு, சொரணை குறைந்தவர்களா மாறிக்கொண்டே வரோமா? அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு சில காலமாவே இருக்கு. "என்னடா இப்படி சொல்ட்ட?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேளுங்க. இத கேட்கறதுக்கு என்னதான் ஃபன்னா இருந்தாலும், இது நம்மள செருப்பால அடிக்கிற மாரி சொன்ன விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரசியலுக்கு ஒருத்தன் வந்ததுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத அளவுக்கு அவன் சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிறான்னு சொல்றத விட திருடுறான் அப்படின்னு தான் கரெக்ட்டா சொல்லணும். ஆனா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தும், நம்ம என்ன பண்றோம்? திரும்பவும் அவங்களையே தான் சூஸ் பண்றோம். கேட்டா, எந்த அரசியல்வாதி தான் திருடல அப்படின்னு இதையே நார்மலைஸ் பண்றோம். இவ்ளோ அதிகமா டாக்ஸ் பே பண்றோம். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இல்ல, மெடிக்கல் இல்ல, ரோடு எல்லாம் சரியில்லன்னு நம்ம குறை சொல்றோம்ல. நம்ம கட்டுற டாக்ஸ் எல்லாம் எங்க போகுது? இந்த மாதிரி வரவனுங்க பாதி திருடுறதுனால போகுது. அப்புறம் எப்படி எல்லாம் குவாலிட்டியா கிடைக்கும்? ஸோ ஜாதி, மதம், மயிறு, மண்ணாங்கட்டின்னு ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டா, வரவன் திருட தான் செய்வான். அவன் திருடுறான்னு தெரிஞ்சு திரும்பவும் அவனையே சூஸ் பண்ணா, நம்ம முட்டாள் மட்டும் இல்ல. வெட்கம், மானம், சூடு, சுரணை இதெல்லாம் குறைந்தவர்கள் அப்படின்னு தானே அர்த்தம். இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.